ஜிஎஸ் சினிமாஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் மதிமாறன் படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் திரை முன்னோடிகள், ஜாம்பவான்கள், பெரும் கலைஞர்கள் அனைவரையும் ஜிஎஸ் சினிமாஸ் மற்றும் இந்த படத்தை வெளியிடும் பாப்பின் ஸ்டூடியோ சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். மேடையில் இருக்கும் கலைஞர்கள் நிறைய பேர் எனக்கு அறிமுகமானவர்கள், எனக்கு முன்னோடிகள், நான் பார்த்து வேந்தவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதுபோல் அரங்கமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய சக ஊடக மீடியா நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோலவே ரசிகர்கள் மற்றும் உறவினர்களாக இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இந்த மதிமாறன் படத்தினுடைய பட இயக்குனர் மந்த்ரா வீரபாண்டியன் அவர்கள், கதை நாயகன் சத்யன் செங்குட்டுவன் மற்றும் கதை நாயகிகள் இவானா மற்றும் ஆரா எல்லாரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் வரவேற்புரை நிகழ்த்த வந்திருப்பதோடு கூடவே ஒரு சில நிமிடங்கள் ஒரு அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக எடுத்துக்கொள்கிறேன். சினிமா எப்போதுமே ஒரு பெரும் கொண்டாட்டம். தமிழகத்தின் எங்கேயோ கடைக்கோடி, திருநெல்வேலியிலிருந்து, திண்டுக்கல்லிலிருந்து, ராமேஸ்வரத்திலிருந்து, எங்கிருந்தோ கடைக்கோடி கிராமங்களிலிருந்து புறப்பட்டு வருபவர்கள் தான் சினிமா மீது தீராத தாகத்தோடும் காதலோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பாடலாசிரியராக, இயக்குநராக வர வேண்டும் என்று வந்து இன்று இந்த மேடையில் பாடலாசிரியராக அல்லது வசனகர்த்தாவாக நிற்பதை விட இந்த ஜிஎஸ் சினிமா குடும்பத்தில் ஒருவனாக நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜிஎஸ் சினிமாஸ் அதுதான். இப்போது ஜிஎஸ் சினிமாஸ் அப்படிங்கிறது சூரக்குடி டு கோலிவுட் அண்ட் ஹாலிவுட். அது ஒரு 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 பயணம். சூரக்குடி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சூரக்குடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். சாதி மதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் நியாயம்னா நியாயம், நல்லதுன்னா நல்லது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷராக இருந்தார். அவர் ரொம்ப பெரிய மனுஷர். அவரை எல்லாருமே போற்றி வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து தன்னை பெரிய மனுஷனாக கற்பனை பண்ணிக்கிறதே இல்லை. ரோடு போகிற கிராமத்துக்கு வந்து ரோடு போடுறதுக்கு நிலம் இல்லைன்னா என்னோட சொந்த நிலத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ரோடு போட்டு கொடுங்க, மக்கள் பஸ்ஸில் போயிட்டு வரட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு எளிய மனிதராக இருந்தார். அவர் பேர் வந்து அந்த ஊரில் எல்லாரும், அவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர், அவரை சிவப்பு சட்டைக்காரர், சிவப்பு துண்டுக்காரர், அவர் எல்லாருமே ஜிஎஸ்னு கூப்பிடுவாங்க. அந்த ஜிஎஸ் சினிமாஸ் தான், ஜிஎஸ் தான் இங்கே ஜிஎஸ் சினிமாவாக இன்றைக்கி வந்திருக்கு. இந்த ஜிஎஸ் குடும்பத்தில் வந்து மொத்தம் 5 பேர் பிள்ளைங்க, வந்து 3 ஆண்கள் 2 பெண்கள். அந்த 5 பேருமே இந்த நிகழ்வுக்காக இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்காங்க. எங்கள் மதுரையில், விருதுநகரில், காளையார் கோயிலில், சிவகங்கையில் இருந்தாலும் எல்லாரும், அண்டு அட்லாண்டா யூஎஸ்ஏல இருந்தாலும் எல்லாரும் இன்றைக்கி இந்த நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். இந்த படத்தில் பார்த்த ஒரு குடும்பம் மாதிரி ஒரு குடும்ப நிகழ்வாக இதை நான் வந்து பார்க்குறதுனால எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியோடு அதை சொல்ல முடியுது. இதில் எல்லாருமே வந்து சினிமா மேலே காதலோட பல திறமைகளோடு இருக்கக்கூடியவர்கள் 5 பேர்கள். அந்த 3 ஆண்களில் ஒருத்தர் லெனின். அவர் கம்யூனிஸ்ட்காரருடைய மகனுக்கு வைத்த பெயர் லெனின். ஸோ அவருக்கு வந்து நிறைய திறமைகள், ஆடல், நடிப்பு அப்படிலாம் திறமைகள் உண்டு. அப்போது அவர் இருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு படம் தயாரிக்கணும், தயாரிப்பு துறையில் வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி இந்த படம் வந்து தயாரிக்கிறதுக்காக மதிமாறன் வராங்க. பொதுவாக என்கிட்ட நிறைய பேர், நான் சினிமாவுக்கு வந்து 20 வருடத்துக்கு மேலே ஆச்சு, நிறையா சான்ஸ் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா நடிக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சான்ஸ் கேட்பாங்க. தம்பி எந்த ஊரில் இருக்கேன்னு கேட்டால் வேலூரில் இருக்கேன், திண்டிவனத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தம்பி, நல்லதாக வாய்ப்பு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு வாரம் அல்லது 10 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா எனக்கு சான்ஸ் ரெடியா, நான் புறப்பட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்பேற்பட்ட, அதாவது ஊரில் இருந்தே சான்ஸ் கிடைச்சாதான் வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். அவர் குடும்பத்தோட யூஎஸில் அட்லாண்டாவில் செட்டில் ஆகிட்டார். அங்கே தான் குடும்பம் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர், ஓரமாக நின்று ஒரு 2 டைலாக் பேசுகிற கேரக்டர் கிடைச்சா கூட அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஓடி வந்துடுவார். இங்கே அப்படி எத்தனையோ படத்தில் நடிக்கிறதுக்காக இங்கே அவர் வந்து ஓடி வந்திருக்காரு, ஃப்ளைட் பிடிச்சி இன்றைக்கி வேற பறந்துகிட்டே இருக்கார். அவர் வேறு யாருமே இல்லை, அவர் தான் நீங்கள் முதல்ல இந்த மேடையில் பார்த்த நவீன் சீதாராமன், நடிகர். இந்த ஜிஎஸ் பிரதரில் அவர் தான் வந்து மூத்தவர். இந்த ஜிஎஸ் பிரதரில் அவர் மூத்தவர். ஸோ அவர், நீங்கள் உங்களுக்கு தெரியும், பிளாக் பேந்தர் 1, 2ல் கேஸ்டிங் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சாக்விக் போர்ட்மேன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. டாம் குரூஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் படங்கள்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சூரக்குடி டு கோலிவுட்டுங்கிறது சென்னை, ஹாலிவுட். அவர் ஹாலிவுட்டில் இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நடிச்சிட்டு இருக்கார். அவர் நிறைய பெரிய ஆட்கள் கூட. இன்னொருத்தர், அவருக்கு என்ன மாதிரியே ரொம்ப கவிதை எழுத வரும், நல்லா வந்து சூப்பராக கவிதை எழுத வரும். கல்லூரி நாட்கள்லேயே வந்து
காலேஜில் அவர் வந்து கவிஞராக வந்து சக நண்பர்கள் தோழிகள் மத்தியில் அறியப்பட்டவர். அவருக்கு பாடலாசிரியர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த படம் அவர் இந்த படத்திற்கு முன்னாடியே 2-3-4-5 படங்களில் பாடல் எழுதிட்டார். இந்த படத்தில் வந்து கார்த்திக்ராஜ் அவர்கள் இசைனுடைய மைந்தன் கார்த்திராஜ் அவர்கள் சரி இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கார். முதல்ல நீங்கள் பார்த்த அந்த குடும்ப பாட்டு அவர் எழுதினது தான். அவர் பேர் வந்து பாலா சீதாராமன். அவர் இந்த ஜிஎஸ் பிரதர்ஸில் அவர் நடுவில் இருக்கக்கூடியவர். ஸோ இந்த ஜிஎஸ் பிரதர்ஸ் வந்து திருப்பதி பிரதர்ஸ் மாதிரி, சூர்யா பிரதர்ஸ் மாதிரி, இங்கே இருக்கிற கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா, ராஜா பிரதர்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சினிமாவில் வரணும். அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாரும் ஆதரவளித்து அவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் இந்த மேடையில் நான் வந்து இந்த அறிமுக விழாவில் இந்த வரவேற்புகளை சொல்ல நினச்சது. மேடையில் இருக்கும் திரைக்கலைஞர்கள் எல்லாருடைய பேரையும் என்னால் பெரியவர்கள் பேரை சொல்ல முடியல. எல்லாரையும் தெரியும். முருகானந்த் அண்ணா, சுரேஷ் கமாட்சி அண்ணா, கார்த்திக் ராஜா சார், ராஜன் சார் அண்ட் ஞானகரவேல் நண்பர் சக பாடலாசிரியர் எஸ்ஆர் பிரபாகரன் சார், எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ஜிஎஸ் பிரதர்ஸுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது கூடவே இந்த படத்தை பாப்பின் ஸ்டூடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களும் சினிமாவோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு குடும்பம் தான். அவங்களும் சினிமா பின்னணியிலேருந்து இதே மாதிரி சினிமா காதலோட இந்த படத்தை வெளியிடுறாங்க. பாப்பின் ஸ்டூடியோஸ் நண்பர்கள் அனைவரையும், குடும்பத்தினர் அனைவரையும் நான் மீண்டும் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சார்பில் நவீன் சீதாராமன் அவர்களை. அனைவருக்கும் எனது நெகிழ்வான வணக்கம். இது வந்து நிஜமா கனவா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் நான் உண்மையிலே. ஏன்னா என்னை பற்றி நிறையா, குடும்பத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாரு முருகன் மந்திரம், ரொம்ப நன்றி. இவங்களெல்லாம் நான் வந்து திரையில் பார்த்து பிரமித்த ஒரு கடைக்குட்டி கிராமத்தில் பிறந்த ஒரு மாணவன். அவங்க கூட ஸ்டேஜில் நிற்கிறது வந்து வாழ்க்கையில் இனிமேல் பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, இதோட வேறு என்ன வேணும். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், திரையுலக பிரம்மாக்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இயற்கைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. நான் வந்து தயாரிப்பாளராக பேசுறதை விட என்னுடைய சகோதரர்கள் தான் பேசியிருக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டதுனால அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு லக்கு உண்டு. அவன் கஷ்டப்படுறானோ படலையோ, தம்பியில் கஷ்டப்பட்டு பேர் வாங்குற அண்ணனாக தான் இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். என்னுடைய இந்த கம்பெனி ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் அண்ட் ஜிஎஸ் இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட், இந்த 2 கம்பெனிக்கும் முதுகெலும்பாக இருந்து முழுக்க முழுக்க உழைத்தது என்னுடைய 2 சகோதரர்கள். அதில் ஒன்று லெனின், இன்னொன்று வந்து பாலா சீதாராமன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை, எமோஷனலாக இருக்கேன், நான் பேச்சு வரமாட்டேங்குது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த விழாவின் நாயகன் திரு கார்த்திக் ராஜா அவர்களை நான் என்னுடைய கம்பெனி சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா ராஜன், அண்ணன் எஸ்ஆர் பிரபு, அண்ணன் சுரேஷ் காமாட்சி, நாங்கள் வந்து ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம். ஆனால் அவர் என்னோட ரொம்ப இளமையாக இருக்கார், என்னோட ஒரு வயசு கம்மி. அதனால் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவார். அண்ணன் சுரேஷ் காமாட்சி என்னுடைய ஆஸ்தான நடிகர். அண்ணனுக்கு வந்து ஹாலிவுட்டில் படங்கள் வாய்ப்பு கிடைக்க நான் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையே வேண்டிக்கிறேன். ஆனால் ஒரு ஹாலிவுட் ஆஸ்கார் வாங்கக்கூடிய 15 ஆஸ்கார், 20 ஆஸ்கார், 100 ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அண்ணன் பாஸ்கர் தான். தயவுசெய்து படம் 29 ரிலீஸ் ஆகுது. என்னுடைய பணிவான வேண்டுகோள், திரையரங்களை பாருங்கள், அண்ணன் பாஸ்கருடைய நடிப்பு பாருங்கள். அவர் கிளிசரின் போட மாட்டார், ஒரே டேக்கில் ஒரு டைலாக் பேசியிருப்பார். நீங்கள் அழுகலைன்னா அடுத்தோட நான் என்னை பார்க்கும்போது கேளுங்க. அண்ணன் எம்எஸ் பாஸ்கர். அதே மாதிரி கார்த்திக் ராஜா சொல்ல வேண்டாம், அது வந்து நான் சொல்லவே தேவையில்லை, நான் சொல்கிறது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும். அடுத்து என்னுடைய ஆஸ்தான நண்பர் நந்தகோபால், அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நான் மாப்பிள்ளையும் போடுவேன், முருகானந்த் தான். லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டார், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் நடிகர் மட்டுமல்ல, இயக்குனர். அடுத்து அண்ணன் எஸ்ஆர் பிரபு சொல்லிட்டேன், அவர் திரைப்படத்தில் நடித்த சகோதரி சிறப்பாக நடித்திருக்கிறார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ், நான் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, அவங்களாம் பேசுவாங்க. மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு இருக்குது, மிகச்சிறந்த எதிர்காலம் இவருக்கு. அருமையான நடிகர். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இவருக்கு தயவுசெய்து கொடுங்க. வேறு யாராவது பேர் சொல்ல மாதிரி தான் மன்னிச்சுங்க.
இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய குடும்ப நண்பர்கள், வர முடியாத என்னுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், கிராமத்தில் இருக்கிற எங்கள் அம்மா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன், வரல. நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா இல்லை. ஆனால் அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் இருந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. நான் எங்கள் அப்பாவை வந்து இங்கே இல்லை அப்படின்னு மனசில் ஃபீல் பண்ணால் கூட, எங்கள் அப்பா கூட சமகாலத்தில் பயணித்த நான் அவங்ககிட்ட படிக்கலை, என்னை தவிர எங்கள் வீட்டில் எல்லாரும் படித்த ஆசிரியர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன், போஸ் அப்பா வந்துருங்க. அடுத்து அண்ணன் ஜோசப் ரோஸ், அவர் அண்ணன் கூப்பிடுவேன். அவங்கள்ட்ட நான் படிக்கலை, ஆனால் என்னுடைய மற்ற சகோதரர் படித்தாங்க. ஒரே ஒரு விஷயம், ஜான் மேக்ஸ் மேலம் சேர் கூட ப்ளீஸ். தயாரிப்பாளர் ஜான் மேக்ஸ் அவர்களை ஒரே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூகத்தில் எந்த விஷயமானாலும் கடைக்கோடிக்கு எடுத்து சென்று ஒரு சமூக மாற்றத்திற்கும் அரசியல் மாற்றத்திற்கும் திரையுலக வெற்றிக்கும் தோல்விக்கும் அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய, நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த துறை சார்ந்த என்னுடைய ஊடக தோழர்களை நான் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு வேண்டிக் கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நட்பே வளம், அதுவே என் பலம். யார் பேரா சொல்ல விட்டுருந்தோம்.